குட் ஈவினிங் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் நிறைய பேருக்கு அந்த கமெண்ட்ஸை ரீட் பண்ணும்போது மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து பிஜி டிஆர்பி வந்து என்னுடைய ப்ரிப்பரேஷன் டே 1 எப்படி போயிட்டுருக்குது, என்னுடைய ஃபீலிங்ஸ்லாம் என்னவாக இருக்குது, நான் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். அண்ட் பிஜி டிஆர்பிக்கு எத்தனை பேர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் காட்டுறதுக்கு நீங்கள் எல்லோரும் பிஜி டிஆர்பி இன்கேஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்க்கும்போது எத்தனை பேர் உங்கள் கூடயே பேரலாக அங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம வந்து எவ்வளோ பேர் கூட போட்டி போடுறோம், நம்ம எவ்வளோ பேருக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பிரிட் வர்ற மாதிரி தான் இந்த கமெண்ட் செக்ஷன் இருக்க போகுது இன்றைக்கி. ஸோ கண்டிப்பாக ஒரு லைக்கும் கொடுங்க, லைக்கும் கொடுத்துட்டு பிஜி டிஆர்பி அப்படின்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள் மறக்காமல். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் டே ப்ரிப்பரேஷன் வந்து ஃபஸ்ட்டு டேபிள் செட்டப் தான் பண்ணேன். இவ்வளோ நாள் வரைக்கும் டெட் எக்ஸாமுக்குள்ள புக்ஸ் எல்லாத்தையும் தான் டேபிளில் வந்து போட்டு வச்சுருந்தேன். டேபிள் செட்டப் எனக்கு பெருசாலாம் இருக்காது, ஒரு ஜன்னல் ஓரத்தில் ஒரு லைட்டு போட்டு இருக்கிற மாதிரி தான் என்னுடைய டேபிள் இருக்கும். ஒரு நார்மலான ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்குள்ளே தான் என்னுடைய புக்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். டெட்டுக்குள்ள புக்ஸ் எல்லாத்தையுமே சோஷியல் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கிறதுனால தமிழ் புக்ஸ் எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அது போக டெட்டுக்குள்ள சைக்காலஜி கிளாஸஸுமே எனக்கு இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது, எனக்கு கம்ப்ளீட் ஆகலை, அதனால் அந்த புக்ஸுமே நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது மட்டும் தான் என்னுடைய டேபிளில் நான் இப்போதைக்கு வச்சுருக்கிறேன். அது போக நான் எழுதக்கூடிய ஸ்டிக்கி நோட்ஸு, பேப்பர், பென் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டேபிள் செட்டப் கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம அடுத்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சீரியஸ்னஸ் நமக்கு வரும்ல, அதனால தான் வந்து. அண்ட் இந்த கிளாக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு என் ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணால், எனக்கு ரொம்ப ரொம்ப மீனிங்ஃபுல்லான கிஃப்ட் அண்ட் தாட்ஃபுல்லான கிஃப்ட்டாக இருந்தது. ஒரு டார்ச் எடுத்து வச்சுக்கிட்டேன், இன் கேஸ் நம்ம நைட் ஸ்டடி படிக்கிறோம் அப்படின்னா டார்ச் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிஜிடிஆர்பிக்கு நான் ஃபஸ்ட்டு பண்ண வேலை என்ன அப்படின்னா, ஹேண்ட் ரிட்டனாகவே நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா வந்து இங்கிலீஷ்குள்ள சிலபஸை வந்து ஒரு A4 ஷீட்டில் வந்து எழுதி வச்சுக்கிட்டேன். A4 ஷீட்டில் நம்மளே வந்து அந்த சிலபஸை பார்த்து எழுதும்போது இதெல்லாம் இருக்கோ அப்படின்னு ஒரு ரஃப் ஐடியா வந்து கிடைக்குது. நம்ம என்ன தான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுருந்தாலும் கூட நம்மளாவே கையில் எழுதி இது பண்ணும்போது இதெல்லாம் படிக்கணும், இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ரஃப் ஐடியா வருது. அது போக நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்கே நம்ம எழுதியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்மளால் இதை அடிக்கடி எடுத்து பார்க்கவும் முடியும். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பித்தது வந்து தமிழ் தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். பிஜிடிஆர்பிக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து உண்டு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதில் அவுட் ஆஃப் 50 மார்க்ஸில் 20 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். 20 மார்க்ஸ் எடுத்தால் மட்டும் தான் நம்மளுடைய பேப்பரையே வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. தமிழ் வந்து இப்போதைக்கு எல்லா மேஜர் எக்ஸாம்ஸ்லேயுமே இருக்க தான் செய்யுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் வந்து எந்த எக்ஸாம்ஸுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. தமிழ் வந்து நான் ஆல்ரெடி டெட்டுக்கு வந்து ஒரு 1.5 ரவுண்ட்ஸ் வந்து நான் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி எனக்கு தமிழ்னா கொஞ்சம் அலர்ஜி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இலக்கணம் அதை விட பயங்கரமான அலர்ஜி. ஸோ அதனால் என்ன செஞ்சேன் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் உள்ள இலக்கணம் ஃபஸ்ட்டு இயல் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அந்த குரூப் ஸ்டடி பண்ணுற எனக்கு சப்ஸ்கிரைபர் மூலமாக கிடச்சிருந்த அந்த சிஸ்டரும் வந்து என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் நாங்கள் தமிழ் வந்து ஃபஸ்ட்டு இயலை கொஞ்சம் பிரித்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வச்சுருக்கோம். பிகாஸ் அவங்களும் பேபியோட 2 குழந்தைங்களோட இருக்காங்க, நானும் பேபியோட இருக்கேன். அப்படிங்கிறப்ப எங்களுக்கு லெஸ் டைம் தான் கிடைக்குங்கிறதுனால நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் டைமை எலாங்கேட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போதைக்கு தமிழ் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் எங்களுக்கு இங்கிலீஷ் ஆரம்பிக்கவே இல்லை. இங்கிலீஷுமே கொஞ்சம் பிளாங்காக தான் இருந்த மாதிரி இருக்குது. போயம் எப்படி படிக்கணும், ப்ரோஸ் எப்படி படிக்கணும், ட்ராமா எப்படி படிக்கணும், எந்த விதமான ஆங்கிளில் கொஸ்டின் கேட்பாங்க, இது எதுவுமே எனக்கு தெரியலை. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை தான் அனலைஸ் பண்ணால் தெரியும். ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருமே இந்த தடவை என்னென்னா ஃபர்ஸ்ட் பேட்சில் ரிவைஸ் சிலபஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் பேட்சில் டெஸ்ட் எழுத போகிறாங்க. அப்படிங்கிறதுனால கொஸ்டின் பேப்பரோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னாலேயே சொல்லவே முடியல. அதனால் போயட்ரி வந்து எந்த விதமாக படிக்கலாம், போயம் வந்து எந்தெந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனித்து படிக்கணும், ப்ரோஸ் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும், ட்ராமா இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு இங்கிலீஷை பற்றி உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை கமெண்ட் வந்து போட்டு we will have a healthy discussion in the comment section. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து தமிழ் படிக்கும்போது எனக்கு படிக்கும்போதே மைண்டில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங் இருந்துட்டு நம்மளால் படிக்க முடியுமா, போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிற முடியுமா, நம்ம வந்து கரெக்டாக தான் முடிவெடுத்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான செல்ஃப் டவுட், செல்ஃப் ஸ்ட்ரகிள், அந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான ஃபேஸ் இருந்த மாதிரி இருந்தது. மேபி இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு இப்போ ஃப்ரம் ஸ்க்ராச் ஃப்ரம் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த பயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் இந்த பயத்தை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் படிக்கணும், கண்டிப்பாக பாஸ் ஆகணும், நம்ம வந்து இந்த எக்ஸாமில் எப்படியாவது படித்து எல்லார் மாதிரி நம்மளும் ஒரு போஸ்டிங் எடுத்துடணுங்கிற ஆர்வம், அந்த இதெல்லாம் எனக்கு நிறையவே இருக்குது. ஆனால் வந்து எனக்கு இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஃபோர்ஸி பயமும் ரொம்ப இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டேக்குள்ளே எமோஷன்ஸ் மேபி சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க இந்த தைரியங்கள் வந்து கூட ஆரம்பிக்குமா இருக்கும். ஸோ பிஜி டிஆர்பி யாரெல்லாம் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இட் வாஸ் a very மிக்ஸ்டு டே, கயாட்டிக் டேன்னு சொல்லலாம். ஆனால் நான் தமிழ் படிக்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. நம்மளால் வந்து தமிழில் வந்து படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இங்கிலீஷ்லேயும் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அண்ட் நிறைய பேர் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், இட் இஸ் அ பிக் போர்ஷன். பட்
அந்த பிக் போர்ஷனை விடையும் நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகம், நம்மளுடைய ஆசைகள் ரொம்ப அதிகம், நம்மளுடைய கனவுகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. கண்டிப்பாக எனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டீச்சர் சீட் எங்கேயாவது இருக்குங்கிற தேடல் தான் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. கண்டிப்பாக அந்த சீட்டில் போய் உட்காந்துடணுங்கிற ஆசை, அந்த அந்த வெறி, அது வந்து இன்ன வரைக்கும் எனக்கு இதே ஆகலை. அதனால் எப்படியாவது நான் கஷ்டப்பட்டால் தானே படிக்க முடியும், கஷ்டப்பட்டு தான் படித்து ஆகணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அஃபர்மேஷன்ஸ்க்காக டைரியில் வந்து கொஞ்சம் எழுதவும் செஞ்சேன். கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம், நீ வந்து பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சேன் அப்படின்னா கொஞ்சம் டைரியிலேயே எழுத தான் செஞ்சேன். ஆக்சுவலி ஒரு ஹாஃப் ஆஃப் த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா அதில் இருக்க கான்ஃபிடன்ஸ் வேறு, படித்து முடிச்சதுக்கப்புறம் வர்ற கான்ஃபிடன்ஸ் வேறு. ஃப்ரம் ஜீரோ ஸ்க்ராச்லேருந்து ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இதில் தான் இருந்திருக்கு. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் PGTRB ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறதே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மேபி ஐ எம் நாட் அலோன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கலாமா இருக்கும். அண்ட் PGTRB இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே மெயிலும் கொஞ்சம் ரிசீவ் பண்ணியிருக்கேன். நான் ரிசீவ் பண்ணிட்டேன், பட் ஆனால் நான் இன்னும் ரிப்ளை அனுப்பல. கொஞ்சம் கேயாட்டிக் அண்ட் கொஞ்சம் பிஸியாக போகிறதுனால என்னால் ரிப்ளை பண்ண முடியல. கண்டிப்பாக நான் சீக்கிரமாகவே ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ இன்னையோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் PGTRB ப்ரிப்பரேஷன் இப்படி தான் இருந்தது. நான் வந்து கையில் வந்து தமிழ் மட்டும்தான் வச்சுருந்தேன். அப்படிங்கிறதுனால தமிழை நம்ம படிக்க ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு எந்த எக்ஸாமுக்குமே என்ன செய்கிறீங்க அப்படின்னா கையில் இருக்கிற புக்கை வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த புக்ஸ் வந்து உங்கள் கைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இன்றைக்கி என்னுடைய டே இப்படி தான் ஒரு மாதிரி மிக்ஸ்டு க்ளூமி டே அண்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் கலந்த டே, இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு டே போச்சுது. ஸோ உங்களுடைய வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் பி வெரி ஹாப்பி டு ரீட். தேங்க்யூ. ஹாவ் அ வெரி குட் டே.